ஒரு கார் வாங்கலான்னுட்டு ஷோரூம் போயிருந்தேன். ப்ரைஸை செக் பண்ணால் 8 lakhs சொல்கிறாங்க. என்கிட்ட 5 lakhs தான் இருக்குது. சரின்னு திருப்பி வந்துட்டேன். ஓகே, இந்த 5 lakhs-ஐ நம்ம சேஃபாக ஒரு எஃப்டி ஃபண்டில் போட்டு வச்சிடலாம். அப்புறமா 10 வருஷம் கழித்து நம்ம காரை வாங்கிக்கலாம். எனக்கும் கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்கிட்டையும் 5 lakhs தான் இருக்குது. நான் இதை ஒரு growth மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். 5 years later. இப்போது என் பணம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் போட்ட 5 lakhs 7 lakh ஆயிடுச்சு. இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் என்ன க்ரோத் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு ஃப்ளக்சுவேஷனால் நான் போட்ட 5 lakhs 4 lakhs-ஆக குறைஞ்சிருச்சு. அட கடவுளே, நீங்களும் என்ன மாதிரி எஃப்டியில் போட்டிருக்கலாம்ல. மார்க்கெட்டுனா இப்படி தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். இப்போ 10 years ஆயிடுச்சு. என் எஃப்டியில் பணம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஹே சூப்பர், 10 lakhs இருக்கு. இப்போ போய் காரை வாங்கலாம். என்னது, காரு 12 lakhs-ஆ? அப்போது 10 years நான் எஃப்டியில் போட்டு வெயிட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா? சரி, இப்போது என்னோட மியூச்சுவல் ஃபண்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னோட க்ரோத்து 18 lakhs. 18 lakhs-ல் 12 lakhs கொடுத்து நான் காரை வாங்கிடுவேன். பேலன்ஸ் 6 lakh-ஐ இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். எப்படி 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 எதுக்கு இவ்வளோ எப்படி? நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பொறுமையும் டைம் இந்த மார்க்கெட்டும் தான் அவசியம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் இப்படி தான்.